சாப்பிட்டீங்களா? ஸ்போர்ட்ஸ் நல்லா இருந்துச்சா? விளையாடினீங்களா? ரொம்ப சூப்பராக விளையாடினீங்களா? ஏதோ ஒன்று சொன்னாங்க செஞ்சோன்றீங்களா? சரி, ஃபைன். இந்த செகண்ட் பார்ட் ஆஃப் த டேக்கு உங்களை வரவேற்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி. ஸோ இந்த வருஷம் ரூட்டட் இன் கிரைஸ்ட், கர்த்தருக்குள் கிறிஸ்துவுக்குள் வேரூன்றி நிற்பது தான் எங்களுடைய தலைப்பு. இந்த தலைப்பினுடைய முழு நோக்கம் என்னன்னா, உங்களை உருவாக்கி வெளியில போறப்போ ஆண்டவருக்காக ஊழியம் செய்கிற ஊழியக்காரர்களாய் மாற்றுவது எங்கள் மேல் விழுந்த கடமையாக இந்த 3 நாள் அங்க எடுத்துட்டு இருக்கோம். இங்க இத கம்ப்ளீட்டா ஆர்கனைஸ் பண்ண நாங்க எல்லாருமே ஒரே ஒரு குறிக்கோளோட, நீங்க வெளியில போறப்போ கிறிஸ்துவுக்காக ஏதாவது ஒன்று செய்கிற மனப்பான்மையோடு நீங்க போகணும். ஆமேன், ஆமேன். தூக்கம் வருதா? தூக்கம் வருதுங்களா? நீங்க தூங்குனீங்கன்னா நான் ஏஞ்சி நிக்க வச்சிடுவேன், இல்லை உங்களை இங்க கூப்பிட்டு பைபிள் படிக்க வச்சிடுவேன். அதெல்லாம் செய்ய மாட்டேன். தூங்காம இருங்க, ஓகே? ஸோ எனக்கும் கொஞ்சம் மனசு கஷ்டம் இல்லை நீங்க தூங்குறத பார்த்தா. ஓகே, ஃபைன். மாம்சம் பலவீனமானது தான், யூ ஹேவ் டு பி பவர்ஃபுல் இன் ஸ்பிரிட். ஆமென். சரி, ஓகே. நம்ம எல்லாரும் ஆண்டவருக்காக வாழணும், ஆண்டவருக்காக நிற்கணும், ஆண்டவருக்காக ஏதாவது ஒன்று செய்யணுன்ற ஆசை எத்தனை பேருக்கு இருக்கு? ஏதாவது ஒன்று செய்யணும்னா என்ன செய்ய முடியும்? மொட்டை அடிச்சுக்கலாமா? ஆண்டவருக்காக முட்டிலே நடந்து எருசலேம் வரைக்கும் போயிடலாமா? இது நம்ம ஆண்டவருக்காக செய்யறதா? 10 நாள் சாப்பிடாம உபவாசம் இருந்துடலாமா? இதெல்லாம் செய்யணும் இல்லை ஆண்டவருக்காக. we have to do something for God, இல்லை? சரி, சம்பாதிக்கிற முதல் காணிக்க, முதல் சம்பளத்தை ஆண்டவர் காணிக்க கொடுத்துடலாமா? கொடுத்துடலாம். அதுக்கப்புறம் எதுவும் செய்ய மாட்டான் ஆண்டவருக்கு. அதுக்கப்புறமும் கொடுக்கலாம். ஜோசன், வெரி குட், நைஸ், ஃபைன். நம்ம எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்கு, யார் முன்னாடியே தலை குனியக்கூடாது. மற்றவங்க நம்மளை கை நீட்டி திட்டுற அளவுக்கு, நம்மளை ஏளனமா பேசுற அளவுக்கு அப்பேற்பட்ட ஒரு வாழ்க்கை நம்ம வாழக்கூடாது. கண்ணியமா தலை நிமிர்ந்து யாருமே நம்மளை குற்றம் சொல்லாத அளவுக்கு ஒரு வாழ்க்கையை வாழணும். ஆசை இருக்கா? இருக்குல்ல? ஏதாவது சாதிக்கணும், நல்லா சம்பாதிக்கணும், பிரைஸ் டேக் பார்க்காம பில் கட்டணும், அந்த ஆசை இருக்கா? கடன் இல்லாத ஒரு வாழ்க்கை, சொந்த வீடு, நல்ல வேலை, அதுக்காக நல்லா படிக்கணும், ஆசை இருக்கா? இருக்கு. இதை சாதிச்சே ஆகணும்ன்ற ஒரு நோக்கம் இருக்கா? இருக்கா? இருக்கா இல்லையா? நான் சும்மா தான் வீட்டில் இருக்கிற என்னைய வளர்த்துனுக்குறாங்கன்னு என்ன சொல்றீங்களா? ஏன் என்ன அப்படி பாக்குறீங்க? நம்மளுக்கு அந்த ஆசை இருக்குல்ல? இது நம்ம பாஷையில என்ன சொல்லுவோம் இந்த ஆசைய? பேராசையா? வாழ்ந்தே ஆகணும், வாழ்ந்தே காட்டணும், அது என்ன சொல்லுவோம் நம்ம? வெரி நைஸ் வேர்ட். அப்புறம் முயற்சியா? வைராக்கியம், எக்ஸாக்ட் வேர்ட், வைராக்கியம். இல்ல, ஒரு மனுஷனை எந்த நிலைமைக்குன்னா அந்த வைராக்கியம் மாத்திடும். இல்ல, வாழணும்னு தீர்மானம் பண்ணிட்டா அந்த வைராக்கியத்தை வச்சா, நிறைய பேர் நான் வைராக்கியத்தை சாதிச்சா நீ நிக்க மாட்டேன் ஏன் முன்னாடி, கேள்விப்பட்டீங்களா இதெல்லாம்? அந்த வைராக்கியம் எதுக்கு? நல்லா வாழணும், 4 பேர் நம்மளை பார்த்து வாழ்ந்தா அவனை போல வாழணும்டா அப்படி சொல்லணும். இல்ல, இந்த ஆசைலாம் யாருக்கும் இல்லையா? ஒரு நாளைக்கே செத்துறன்னு யாருன்னா ஆசை, அந்த ஆசை யாருன்னா இருக்குதா? சரி, ரொம்ப டல்லாக்குறீங்களே. ஹல்லேலூயா.
சத்தமா, சத்தமா, இன்னும் சத்தமா. தூங்காம இருக்கிறவங்க சரி. ஒரு வைராக்கியமான வாழ்க்கை நம்ம வாழ்றோம். உண்மையாலுமே நம்ம வெளியில சொல்றது இல்லை, நம்ம சொல்லிக்கிறது இல்லை. ஆனா நமக்குள்ள நம்ம மனசுல ஒரு நீங்கா வைராக்கியம் இருக்கு. எப்படின்னா இந்த வைராக்கியம் ரொம்ப நம்முடைய உணர்ச்சி பூர்வமா எடுத்த ஒரு தீர்மானம் அது. ஆமா, என்னை அவமானப்படுத்திட்டால உன் முன்னாடி நான் வாழ்ந்து காட்டுறேன். எஸ் ரைட், அது இருக்கு. என்ன நீ கேட்டுட்ட, நான் சாதிச்சு காட்டுறேன். என்ன வேணான்னு சொல்லிட்ட, உன்னை விட நல்ல பொண்ணை பார்த்து கட்டுறேன். இருக்கு. நீங்க நல்ல பசங்க. ஓகே, அந்த வைராக்கியம் எனக்கும் எந்த இல்லை. ஓகே சரி. அடுத்து இப்படி நம்ம உணர்ச்சி பூர்வமா ஒரு சில தீர்மானங்களை எடுக்கிறோம், அந்த தீர்மானத்துக்காக போராடுறோம். ஆனா ஒரு வைராக்கியம் இருக்கு, ஆவிக்குரிய வைராக்கியம் என்றது. கர்த்தருக்காக வைராக்கியமா வாழணும்னு இது வரைக்கும் யாரா தீர்மானம் பண்ணியிருக்கிறீங்களா? ஆண்டவருக்காக வைராக்கியமா வாழணும், வைராக்கியமா நிற்கணும், யாரா தீர்மானம் பண்ணியிருக்கீங்களா? நைஸ். ஒரு சில பேர். அவங்களுக்காக கிளாப் பண்ணலாமா? நீங்க பாருங்க, ஆண்டவருக்காக வைராக்கியமா வாழுது என்பது ஒரு நல்ல பிரசங்கத்தை கேட்டு ஒரு நல்ல ஆராதனை முடிச்சிட்டு பிறகு நம்மளும் இப்படி இருக்கணும் அந்த ஒரு 10 நிமிஷத்துக்கு எடுக்கிற தீர்மானம் அல்ல. ஆண்டவருக்காக வைராக்கியமா வாழணும்னு நினைப்பது எல்லா உணர்வுகளும் ஒரு பக்கம் வச்சுட்டு நானும் ஆண்டவரும், நானும் ஆண்டவரும், அந்த ஒரு அனல் எனக்குள்ள அப்படியே எரிஞ்சிட்டே இருக்கும், அது அணையாது. அது வைராக்கியம். டீப்பஸ்ட் பேஷன் ஆண்டவர் மேல. ஆண்டவர் இயேசுன்னு சொன்னாலே உடம்பெல்லாம் செலுத்துக்கும். அந்த அனுபவம் யாருக்குன்னா ஆயிருக்கா? இல்ல. நம்மளுக்கு காமன், ஜீசஸ் என்ற நேம் ரொம்ப காமன் இல்ல. ஜீசஸ் அப்படி சொல்ற ஜனம் நம்ம. அவருடைய பேரை கேட்டாலே நம்மளுக்கு உடம்பெல்லாம் செலுத்துக்கணும், அது வைராக்கியம். அது நம்மளுக்கு ஆவறது இல்லை, ஆனா அது இருக்கணும். ஆண்டவருக்காக வைராக்கியமா வாழணும். வேறு குணங்கள்ல இது ஒரு குணம், ஆண்டவருக்காக வைராக்கியமாய் வாழ்வது. இந்த ஆண்டவருக்காக வைராக்கியமாய் வாழ்வது என்பது மனிதன் ஒரு எமோஷனல் எக்ஸைட்மெண்ட்ல எடுக்கிற தீர்மானம் அல்ல. அவன் நல்ல சமநிலையில இருக்கிறப்போ, நல்ல கான்ஸ்டன்டான மைண்ட் செட்ல இருக்கிறப்போ, ஓகே ரிலாக்ஸ்டா இந்த ஒரு தீர்மானம் எடுப்பது. நான் ஆண்டவருக்காக வாழணும், என்ன வந்தாலும் அவருக்காக வாழணும், செத்தாலும் சாவனும் அவருக்காக வாழணும். இது மனிதன் எடுக்கிற தீர்மானம். இப்படி நம்ம வேதாகமத்துல ஒரு சில பேர் ஆண்டவருக்காக வைராக்கியமா நின்று இருக்கிறாங்க. அவங்கள குறித்து அவங்கள பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம எப்படி ஆண்டவருக்காக வைராக்கியமா நிற்கணும்ன்றதை நான் சொல்லி முடிக்கிறேன். ஆண்டவருக்காக வைராக்கியமா நிற்கணும்னு சொல்லிட்டப்போ அது ஒரு நீதிமான் ஆண்டவருக்காக வாழ தன்னை அர்ப்பணிக்கிற கீழ்ப்படிதலின் செயல். It is an act of a righteous person. ஓகே, ஒரு நீதிமான் நான் ஆண்டவருக்காக கட்டாயமாக வாழுவேன் என்று கீழ்ப்படிதலோடு எடுக்கிற தீர்மானம் வைராக்கியம். அந்த வைராக்கியம் ஒரு 5 நிமிஷமோ 10 நிமிஷமோ ஒரு நல்ல சர்மன் கேட்டுட்டு அப்புறம் ஒரு நல்ல பாட்டு கேட்டுட்டு, இல்ல நம்மளுக்கு பிடிச்சவங்க பாடுற பாடலை கேட்டு நம்மளுக்கு பிடிச்ச பைபிள் வர்ஸை கேட்டுட்டு வர வைராக்கியம் அல்ல. இது பசிக்கும் மேல, அன்புக்கு மேல, இது காதலுக்கு மேல, உணர்வுக்கு மேல, இது மனிதனுடைய எல்லா நுட்பங்களுக்கு மேல. It is a personal life with God. யார் பார்த்தா என்ன, யார் பார்க்கலனா என்ன, யார் அப்ரூவ் பண்ணா என்ன, யார் அப்ரூவ் பண்ணலனா என்ன, யார் அக்செப்ட் பண்ணா என்ன, யார் அக்செப்ட் பண்ணலனா என்ன, நான் கிறிஸ்துவுக்காக வாழ்வேன். இது வைராக்கியம். ஆமென். நம்ம இது வரைக்கும் அப்படி செஞ்சதில்லை. நம்ம எல்லாம் அவுட் சைடு வேலிடேஷன், உலகம் நம்மளுக்கு எவ்வளவு மதிப்பெண் கொடுக்குதுன்னு தான் நம்ம பார்க்குறோம். ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, நம்ம போட்டுட்டு போற ட்ரெஸ் மற்றவங்களுக்கு அப்பீலிங்கா இருக்கணும் தான் நம்ம ட்ரெஸ் பண்றோம். இல்ல, எனக்கு பிடிச்சிருக்க நான் போடுறேன்றது ரொம்ப ரேரஸ்ட். மற்றவங்க பார்த்து என் ட்ரெஸ்ஸை கமெண்ட் பண்ணிடக்கூடாது, அப்பீலிங்கா இருக்கணுன்றதுக்காக நம்ம போடுறோம். இல்ல,
ஒரு பிராண்ட் எக்ஸிபிஷன் வேற. என்னமோ கரண் ஜோஹர் எஃப் நடத்துற மாதிரி நம்ம எவ்ரிடே போறது. நம்மளுக்கு எல்லாத்து மேல ஒரு வைராக்கியம் இருக்கு, ஆண்டவர் மேல இல்ல. உண்மையாலுமே ஆண்டவர் மேல வைராக்கியம் நம்மளுக்கு இல்ல. ஆண்டவர் மேல வைராக்கியமா இருக்கிறேன்னு சொன்னீங்கன்னா you would not be so dull. அந்த அனல் ஒரு மனுஷனை தூங்க விடாது, ஒரு மனுஷனை நிம்மதியா விடாது, அவனை சாதாரணமா வாழ விட்டுறாது. அது சுருக்கு சுருக்கு அப்படியே கிண்டல் பண்ணிட்டே இருக்கும் நம்மள. பைபிள்ல ஒரு சம்பவம் நடக்குது. இஸ்ரவேல் ஜனத்தை ஆண்டவர் எகிப்துல இருந்து வெளியில கூட்டிட்டு வரப்போ அவங்க ஒரு ஊரா கடந்து கானானுக்கு வர சூழல் வருது. அப்போ மோவாப் தேசத்துக்கு அவங்க கடந்து வரப்போ மோவாப் தேசத்துடைய ராஜா பாலாக் ராஜா பாக்குறாரு. அவர் அந்த 6 லட்சம் புருஷர்களை பார்த்து பயப்படுறாரு. இந்த ஜனத்தினால நம்ம ஊருக்கு பாதிப்பு ஏற்படும் சொல்லிட்டு அந்த ஜனத்தை நம்ம எப்படியாவது அழிச்சிடணும்ன்ற ஒரு காரணத்தோட அவங்களுக்கு முன்ன அவங்களால சண்டை போட முடியாது. ஏன்னா அதுக்கு முன்ன அமோரியர்கிட்ட சண்டை போடுறாங்க, இவங்க ஜெயிச்சிடுறாங்க, இஸ்ரவேல் ஜனம் ஜெயிச்சிடுறாங்க. இவர் ஃபுல்லா பயந்துடுறாரு. சரி, இப்ப இந்த ஜனத்துக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணணுன்றதுக்காக பிலேயாம் என்ற ஒரு தீர்க்கதரிசியை கூப்பிட்டு அவருக்கு கூலி கொடுத்து இந்த ஜனங்களை நீ சபிச்சிடு, உன் வாயிலிருந்து வார்த்தை வந்தா அது அப்படியே நடக்கும். சில பேர் நம்ம சொல்ல வாய் திறக்காது, நீ சொன்னா நடந்தது சொல்றல. அப்படி பிலேயாம் அவர் சொன்னா அது அப்படியே நடக்கும். சரி, பிலேயாமுக்கு கூலி கொடுத்து நீ இந்த ஜனங்களை சபிச்சிடுன்னு கூப்பிடுறாங்க. பிலேயாம் வராரு, ஜனங்களை சபிக்கிறதுக்கு வாயை திறக்கிறாரு. சாபம் வரல, ஆசீர்வாதம் வருது. ஃபர்ஸ்ட் டைம் அதே தான், செகண்ட் டைம் அதே தான், தேர்ட் டைம் அதே தான். இப்போ ராஜாக்கு பயங்கர கோவம் வருது. டேய், நான் உன்னை கூப்பிட்டு நான் காசு கொடுத்து நான் உனக்கு தங்குற வசதி எல்லாம் ஏற்படுத்தி கொடுத்து இந்த ஜனத்தை சபிக்க சொன்னா நீ உங்களை ஆசீர்வதிச்சுட்டு போறியே. அதுக்கு பிலேயாம் சொல்றாரு, என்னால முடியல, ஆண்டுடைய ஆவி இங்க இருக்குது, நான் பேசல, அவர் பேசுறாரு, அவருக்கு இந்த ஜனம் ரொம்ப பிடிக்கும். ஆனா நான் உங்களுக்கு ஒரு அட்வைஸ் தரேன். ஆண்டவருக்கு கலப்பு திருமணம் பிடிக்காது. உங்க ஊர் ஜனம் எங்க ஊர் ஜனத்தை கல்யாணம் பண்ணிக்கினாங்கன்னா ஆண்டவருக்கு அது பிடிக்காது. இதை நீங்க செய்ய வைங்க, ஆட்டோமேட்டிக்கா ஜனம் அவங்க மேல சாபம் வந்துரும்ன்றார். இந்த துராலோசனை பிலேயாம் பாலாக் கொடுத்ததால பாலாக் போய் அவங்க ஊர் ஜனத்துக்கு சொல்றாரு, நம்ம இஸ்ரவேல் ஜனமும் மோவாபிய ஸ்திரீகளை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. ஆண்டவர் அவங்க மோவாபிய ஸ்திரீயை கல்யாணம் பண்ணிக்கிறதுல ஆண்டவர் கோபம் இல்லை. ஆண்டவர் ஏன் இந்த கலப்பு திருமணம் வேணான்னு சொல்றாருன்னா, நீ திருமணம் பண்ணிட்டா, நீ கல்யாணம் பண்ணிட்டா நீ விக்கிரகத்துக்கு போயிடுவ. அந்த ஒரே காரணத்துக்காக நீ இந்த திருமணத்தை செய்யக்கூடாதுன்னு சொல்றாரு. ஆண்டவர் எதற்காக வேணான்னு சொன்னாங்களோ இந்த ஜனம் அப்படியே மோவாப் பெண்களை கல்யாணம் பண்ணிட்டு பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுத்து அந்த ஊருக்கே அடிமையா மாறி அந்த விக்கிரகங்களை வணங்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஆண்டவருக்கு பயங்கர கோபம், செம்ம டென்ஷன் ஆயிட்டார் ஆண்டவர். அவரால் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியல. கூப்பிடுறாரு மோசே வாங்க, நான் உங்ககிட்ட ஒரு வாதியை அனுப்ப போறேன். அந்த வாதையினால கோத்திர தலைவர்கள்லாம் சாவ போறாங்க. எல்லாரையும் கூப்பிட்டு எல்லா ஜனத்தையும் நிக்கவை, எல்லா கோத்திர தலைவருடைய சடலங்களை இந்த குச்சி மேல கட்டி வை, ஒரு போல் நட்டுட்டு அது மேல கட்டி வை. பாக்குற ஜனம்லாம் ஆண்டவருக்கு விரோதமா செஞ்சதால இந்த மரணம்னு தெரிஞ்சுக்கிட்டோம். அப்படியே நடக்குது. மோசே அப்படியே செய்யறாரு. எல்லாரும் தேவாலயத்துக்கு முன்பதாக கதறாங்க, ஐயா ஆண்டவரே எங்களை காப்பாத்துங்க, நாங்க செஞ்சது தப்புன்னு ஜனம் கதறாங்க. இந்த நேரத்துல ஒரு மனுஷன், எல்லாரும் தேவாலயத்துக்கிட்ட கதறின்னு இருக்கிறப்போ ஒரு இஸ்ரவேல் மனுஷன் ஒரு மோவாபிய பெண்ணை எல்லார் கண்கள் பார்க்கிற மாதிரி கூட்டிட்டு போய் அந்த பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறார். எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியம், நம்மெல்லாம் கதர்னுக்குறோம் இந்த தப்பை செய்யக்கூடாதுன்னு. இந்த பையன் எவ்வளவு துணிகரமா அந்த தப்பை செய்யறானேன்னு பார்த்துன்னு இருக்க டைம்ல ஆரோனுடைய பேரன் பினேகாஸ் ஆண்டவருக்காக வைராக்கியம் கொண்டு அங்க பக்கத்துல இருக்கிற ஈட்டியை எடுத்து அந்த ஆள் பின்னால போய் ஒரே போடு. அவனும் அவனுடைய மனைவியும் அதே இடத்துல
மறிச்சிடுறாங்க. இதுக்கு ஆண்டவர் ஒரு பதில் தரார். வாசிக்கலாம். எண்ணாகமம் 25ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். The book of Numbers, chapter 25, verse 11. The book of Numbers, chapter 25, verse 11. ஆமென். நான் என்னுடைய கோபத்தினால இஸ்ரவேல் ஜனத்தை முழுமையா நிர்மூலமாக்காதபடி, இஸ்ரவேல் ஜனத்தை முழுமையா தண்டிக்காதபடிக்கு என் மேல் கொண்டிருந்த பக்தி வைராக்கியத்தின் நிமித்தமாக ஆரோனின் குமாரனாகிய எலியேசரின் குமாரனாகிய பினெகாஸ் எனக்காக பக்தி வைராக்கியம் கொண்டு இந்த காரியத்தை தடுத்து நிறுத்தினான். இந்த காலத்துல அதை செய்ய முடியாது. இந்த காலத்துல அதை செய்ய முடியாது. நம்ம யாருன்னா ஆண்டுக்கு விரோதமா தப்பு பண்ணிட்டா நம்ம ஈட்டியை திரும்பி குத்திட முடியாது. செய்ய முடியுமா? முடியாது. ஆனா அன்னைக்கு ஆண்டவருடைய கோபம் இந்த ஒரு மனுஷன் செய்த செயலால தடுத்து நிறுத்துது. ஆண்டவரே சொல்றாரு, எனக்காக பக்தி வைராக்கியம் கொண்டு நின்ற மனிதன். இந்த மனுஷன் நின்றதால என் கோபம் தணிஞ்சிடுச்சு, என் கோபம் தணிஞ்சிடுச்சு. இப்போ ஆண்டவருக்கு நம்ம ஊரை பார்த்தா சந்தோஷமா இருக்குமா, கோபமா இருக்குமா? யோசிச்சு பாருங்க. உங்க சூழலை யோசிச்சு பாருங்க. நீங்க ஒர்க் பண்ற கம்பெனி, நீங்க ஒர்க் பண்ற பிளேஸ், நீங்க இருக்கிற ஏரியா, ஆண்டு பார்த்தா எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஐயோ என் செல்லம் ஆண்டு சொல்றாரா, உங்க ஏரியா பார்த்துட்டு கோபம் வருது தானே? ஆண்டவருக்கு வருது தானே? ஒரு மனிதன் பக்தி வைராக்கியமான் என்றால் ஆண்டுடைய கோபத்தை தணிக்க முடியும். பிணைக்காசு அதுக்கு அடையாளம். எனக்காக பக்தி வைராக்கியம் கொண்ட பிணைக்காசு. அதனால அவனோடு நான் என்னுடைய நித்திய சமாதான உடன்படிக்கை ஏற்படுத்துவேன். 12, 13, 14 அந்த வசனங்களை வாசிங்க. இப்ப வாசிக்க வேணா, நீங்க வீட்டுல போய் வாசிங்க. எப்படி நீங்க வாசிக்க மாட்டீங்க, ஆல்ரெடி நாளைக்கு கொஸ்டின்ஸ் கேட்பாரு. ஓகே, 14 வசனம் வரைக்கும் போய் வாசிச்சு பாருங்க. எனக்காக பக்தி வைராக்கியமா நின்ற ஒரே காரணத்தினால அந்த முழு சந்ததி கிட்ட நான் சமாதான உடன்படிக்கை ஏற்படுத்துறேன். இப்போ பிணைக்காஸ் வைராக்கியமா நின்றா யாருக்குமே அந்த நினைப்பு வரல. எல்லாரும் கண்களும் பார்த்துன்னு தான் இருந்துச்சு தப்பு பண்றத. ஆனா பிணைக்காஸ்க்கு மட்டும் அந்த வைராக்கியம் வந்துச்சு. ஏன்னா அதுக்கு முன்ன பிணைக்காஸ் ஈட்டை எடுத்து சாகடிக்கிறதுக்கு முன்ன 24,000 பேர் செத்துட்டு இருக்கிறாங்க. எத்தனை பேர்? ஒருத்தர் 2 பேருன்னு சொன்னாலே பயம் ஏற்படும். கோத்திர தலைவருங்க பணமெல்லாம் இப்படி நின்று இருக்குது. 24,000 பேர் ஆண்டவருக்கு விரோதமா தப்பு செஞ்ச ஒரே காரணத்தால செத்து இருக்கிறாங்க. ஒரு மனிதனுடைய வைராக்கியம், ஒரு மனிதனுடைய பக்தி வைராக்கியம் ஆண்டுடைய கோபத்தை கம்ப்ளீட்டா தணிச்சிருச்சு. எப்படி இந்த மனுஷனுக்கு இந்த ஆசை வந்திருக்கும்? எல்லாரும் பார்த்து சைலண்டா இருக்கிறாங்க இல்ல? நம்மள கேட்டிருக்காங்களே, நம்ம இந்த தப்பு நீங்க செய்யாதீங்கன்னு சொன்னா அவங்களே கேட்கல, நீ ஏன் கேட்கறன்னு கேட்டிருக்காங்களா? உங்களை கேட்டிருக்காங்க தானே? நம்ம போறாமையில செய்யாதன்னு சொல்லியிருப்போம், ஆண்டு மேல இருக்கிற பக்தி வைராக்கியத்துல சொல்லுது இல்ல. ஒருவேளை ஆண்டவர் மேல இருக்கிற பயத்துல இந்த தப்பு செய்யாதுன்னு சொல்லியிருந்தான் ஆண்டவர் உங்கள் நிமித்தமா சமாதானம் கொடுத்திருப்பார். ஸ்டாண்டிங் ஃபார் காட். அன்னைக்கு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இஸ்ரேல் ஜனம் மோவாப் கூட கலப்பு திருமணம் பண்ணி இருக்கிறாங்க. ஆண்டவர் ஒரு பக்கம் நின்று ஜனத்தை அழிச்சுன்னு இருக்கார். மோசே ஒரு பக்கம் நின்று போராடி இருக்கார், ஆண்டவரே ஜனத்தை மன்னிச்சிடுங்கன்ட்டு. ஆண்டவர் பக்கம் நின்ற ஒரே மனிதன் பிணைக்காஸ். ஆண்டவர் பக்கம் நின்ற ஒரே மனுஷன் பிணைக்காஸ். Whose stand do you take this day? யார் பக்கம் நிக்க போறீங்க? ஆண்டவர் பக்கமா, உலகம் பக்கமா? ஆண்டவர் கூட நிக்கிறீங்களா, உலகத்து கூட நிக்கிறீங்களா? பாருங்க, உலகத்துல நியாயமா இருக்கிறது ஆண்டவருக்கு நியாயம் இல்லை. ஆண்டவருக்கு நியாயமா இருக்கிறது உலகத்துக்கு அநியாயம். எதை தேர்ந்தெடுத்துக்க போகிறோம்?
ஆண்டவரையா உலகத்தையா? ஆண்டவரையா உலகத்தையா? ஆண்டவரையா உலகத்தையா? நேற்று வரைக்கும் எதை தேர்ந்தெடுத்தோம்? இங்க வருத்துக்கு முன்னே எதை தேர்ந்தெடுத்து வந்தோம்? உலகத்தை தான். இல்ல நம்ம ரொம்ப நீங்க இப்போ பரிசுத்தமானா இருந்தா ஓகே, வெல் அண்ட் குட். நான் மனசாட்சி தொட்டு சொல்லாம எதை தேர்ந்தெடுத்தோம்? ஆண்டவரே உலகத்தையா? Why have we forgot God? ஏன் ஆண்டவரை மறந்துட்டோம்? இது ஒரு சம்பவம் அல்ல. இன்னொன்று தானியேல் எழுதுற தீர்க்கதரிசன புஸ்தகத்தை பார்த்தா அதுல 3ஆம் அதிகாரத்துல நேபுகாத்நேச்சார் ஒரு பெருசா அவருடைய போர் சிலையை நிறுத்தி இருக்கிறார். அந்த ஊர்ல இருக்கிற பிரதான மந்திரிகள் எல்லாம் போயிட்டு நேபுகாத்நேச்சார் கிட்ட, ராஜா உங்களுடைய சிலையை நம்ம நிறுத்தலாம், உங்க சிலையை நம்ம நிறுத்துறப்போ இந்த ஊர்ல இருக்கிற எல்லா ஜனமும் வாதிக்கரிகளை வாசிக்கிறப்போ, இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வாசிக்கிறப்போ அதுக்கு முன்பதாக தாழ பணிந்து சாஷ்டாங்கமாய் விழ வேண்டும். இப்படி செய்யணும். யார் செய்யலையோ அவங்களுக்கு தண்டனை. சரி, ஓகே, நீங்க செய்யறது செய்யுங்க நேபுகாத்நேச்சார் சொல்லிட்டாரு. அப்படியே ஒரு பொற்சிலையை வைக்கிறாங்க. அங்க ஆண்டோடைய பிள்ளைகள் 3 பேர், ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ தவிர மீதி எல்லாரும் பணிஞ்சு அதை வணங்குறாங்க. இது உங்களுக்கு தெரியும், இந்த கதை நம்ம எல்லாருக்குமே தெரியும், சண்டே கிளாஸ்ல இருந்து சொல்லிக்கிறாங்க. அப்புறம் ராஜா கிட்ட வந்து சொல்றாங்க, ராஜா யூதர் குரூப், இந்த ஜூவிஷ் பீப்புள், அந்த குரூப்ல இருக்க 3 பேர் இதை செய்ய மாட்டேன்றாங்கன்ட்டு. அப்படியா, கூப்பிடணும் அவங்களன்றாரு. அவங்க கூட்டிட்டு வராங்க. ராஜா முன்பதாக ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ இருக்கிறாங்க. ராஜா கேட்கிறாரு, ஏன்பா நீங்க பொற்சிலைக்கு முன்பதாக வணங்கல? உங்களுக்கு ஃபைனல் சான்ஸ் தர. இப்ப எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்ஸும் வாசிக்கிறப்போ நீங்க அதை விழுந்து பணியணும். நீங்க பணியலைன்னா, நீங்க வணங்கலைன்னா உங்களை நான் அக்கினி சூழல போட்டுருவேன் சொல்றாரு. அதுக்கு அவங்க பயந்துட்டு நாங்க வணங்கினோம் ராஜான்னு சொன்னாங்க. அப்படித்தானே? அவங்க என்ன சொன்னாங்க? வாசிக்கலாமா? 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். தானியேல் 3:16. யாரா ஒருத்தர் சத்தமா வாசிக்கலாமா? என்பவர்கள் ராஜாவை நோக்கி, நேபுகாத்நேச்சரே, இந்த காரியத்தை குறித்து உமக்கு உத்தரவு சொல்ல எங்களுக்கு அவசியம் இல்லை. ஏன் நீங்க வணங்கலன்னு கேட்டதுக்கு உங்ககிட்ட பதில் சொல்ல வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை. எப்படி ஒரு ராஜா கிட்ட இந்த பதில் சொல்ல முடியும்? ஊரே ராஜா முன்பதாக முழங்கால் படிட்டு காலில் விழுந்துக்கிறாங்க. இந்த 3 பேர் மட்டும் நீ கேட்டா பதில் சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. ராஜா கிட்ட இப்படி பேச முடியுமா? இத சொல்லிட்டு மறுபடியும் என்ன சொல்றாங்கன்னா, வாசிங்க 17. நாங்கள் ஆராதிக்கிற இந்த தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் எரிகிற அக்கினி ஜுவாலைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். நாங்க வணங்குற ஆண்டவர் நாங்க ஆண்டவர் வணங்குறதுனால உங்களை வணங்க மாட்டோம். நீங்க என்ன அக்கினி சூழல போட்டா நாங்க வணங்குற எங்க ஆண்டவர் அதுல இருந்து எங்களை காப்பாத்துவார். நாங்க வணங்குற எங்க ஆண்டவர் அதுல இருந்து எங்களை காப்பாத்துவார். இது வரைக்கும் ஒரு நியாயம். ஆனா நெக்ஸ்ட் வர்ஸ் தான் ஹைலைட். வாசிக்கலாம் 18. விடுவிக்காமல் போனாலும் நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதும் இல்லை, நீர் நிறுத்தின பொருட்களையே பணித்து வருவதும் இல்லை என்று ராஜாவாகிய உமக்கு தெரிந்திருக்க கடவுளை என்றார்கள். எங்க ஆண்டவர் எங்களை விடுதலை பண்ணுவார். சப்போஸ் பண்ணாம போனாலும், சப்போஸ் எங்களை விடுதலை பண்ணாமல் போனாலும் நாங்கள் உங்கள் தேவர்களை, அப்புறம் நீர் நிறுத்தின பொற்சிலையை வணங்க போவதில்லை, அதை ஆராதிக்க போவதில்லை. Let it be known to you, O Nebuchadnezzar. Let it be known to you. உனக்கு தெரிந்திருக்க கடவுது. ஒரு ராஜா கிட்ட இந்த பதில் சொல்றாங்க. ராஜாக்கு பயங்கர டென்ஷன் ஆயிடுது. இது வரைக்கும் நேபுகாத்நேச்சார் கிட்ட யாரும் அப்படி நின்று பேசுந்தல். ஹேங்கிங் கார்டன்ஸ், ஒன் ஆஃப் த வண்டர்ஸ் ஆஃப் த வேர்ல்ட்.
அந்த மனுஷன் கட்டுந்து. உலகமே பாபிலோனை திரும்பி பார்க்க வைத்த ஒரு மனுஷன். பாபிலோன் என்ற பெரிய ஆஸ்தானத்தை பலத்தினால நிர்மாணித்த ஒரு மனுஷன். யாருமே அந்த மனுஷனுக்கு முன்னாடி நின்று பேசுனதில்ல. தங்கத்துல சிலை செஞ்சு வச்சு, எந்த அளவுக்குன்னா ஒரு பெரிய சிலை இருக்கும், 6x6 கியூபிட். ஓகே, அவ்வளோ பெரிய சிலையை தங்கத்துல செஞ்சுட்டு வணங்குங்கன்னு சொல்றாங்க. எல்லாருக்கும் தெரியுது அந்த சிலை, எல்லாரும் வணங்குறாங்க, இவங்க 3 பேரை தவிர. ஏன்னா இந்த 3 பேருக்கு ஆண்டவர் மேல இருந்த வைராக்கியம். அந்த வைராக்கியம் அவங்கள ராஜாவையே எதிர்த்து பேச வச்சுச்சு. அந்த வைராக்கியம் அவங்கள ராஜாவையே எதிர்த்து பேச வச்சு. எந்த அளவுக்குன்னா, எங்க ஆண்டவர் எங்களை காப்பாத்துவாங்க. சப்போஸ் காப்பாத்தாம போனாலும் நாங்க நீ நிறுத்தின பொருட்களை வணங்குவதில்லை. Have you ever said this? இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை நம்ம செஞ்சிருக்கிறோமா, சொல்லியிருக்கிறோமா? நம்மளுக்கு ஒரு சிச்சுவேஷன் வரும், நம்ம ஆண்டவர் முக்கியமா உலகம் முக்கியமான்னு தீர்மானிக்கிற சிச்சுவேஷன் வரும். அந்த டைமுக்கு சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட், த ஃபிட்டஸ்ட் சர்வைவ்ஸ் சொல்லி உலகத்தை தேர்ந்தெடுத்துட்டு போயிடுறோம். ஆமா இல்ல? எப்படி இருந்தாலும் சண்டே மன்னிப்பு கேட்ட ஆண்டவர் மன்னிச்சாடார் இல்ல? ஆண்டவருக்காக வைராக்கியமாய் நிற்க நம்மளுக்கு தைரியம் இருக்குன்னு நினைக்கிறீங்க? சரி, ராஜாக்கு ரொம்ப கோபம் வந்துடுது. அவங்கள அந்த எரிகிற சூளைய 7 மடங்கு சூடு பண்ணிடுறார். சூடு பண்ணிட்ட பிறகு இவங்களை எடுத்துன்னு போய் அதுல போடுங்கன்றாரு. இவங்க 3 பேரை தூக்கிட்டு போன 3 பேர் அந்த ஹீட், அந்த வெப்பத்தின் தாக்கத்தால மறிச்சிடுறாங்க. இவங்க 3 பேர் உள்ள போயிடுறாங்க. கருகிட்டு இருப்பாங்கன்னு தான் ராஜா நினைச்சாரு. ஆனா மானிட்டர் பண்ணி பார்த்தா 4வது ஒரு மனுஷன் அங்க இருக்கிறாரு. மானிட்டர் பண்ணி பார்த்தா 4வது ஒரு மனுஷன் இருக்கிறாரு. ஒரே ஆட்சியான ராஜாக்கு. யார் அந்த 4வது மனுஷன்? சரி, அவங்களெல்லாம் வெளியே கூட்டிட்டு வராங்க. கூட்டிட்டு வந்து பார்த்தா அவங்க மேல புகை வாசனை கூட வரல. 4வது மனுஷனுடைய ரூபம் தேவதூதரை போல இருந்துச்சான், தேவகுமாரனை போல இருந்துச்சான். அன்னைக்கு ஒரு சம்பவம் நடந்துச்சு. ஆண்டவருக்காக வைராக்கியமா நின்ற இந்த ஜனங்களுக்காக ஆண்டவரே பரலோகத்தை விட்டு இறங்கி வந்தார். சரி, தூங்குங்க, குட் நைட். ஆண்டவருக்காக வைராக்கியமா நின்ற ஜனங்களுக்கு காப்பாற்றுவதற்காக ஆண்டவரே இறங்கி வந்தார். யார் இறங்கி வந்தது? யார் இறங்கி வந்தது? ஒருவேளை ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ அன்றைக்கு வணங்கிட்டு இருந்தாங்கன்னா நம்ம இன்னைக்கு அவங்களுக்கு குறித்து பேசியிருந்திருக்க மாட்டோம். அவங்க அன்ஐடென்டிஃபைடு பீப்புள் இல்ல, அவங்க சரித்திரத்துல ஒரு பகுதி அப்படியே அழிஞ்சிட்டு இருப்பாங்க. அடிமைகள் என்ற ஒரு பேருல அவங்களுடைய முழு சரித்திரம் அடங்கிட்டு இருக்கும். ஆனா ஆண்டவருக்காக வைராக்கியமா நின்றதால இன்னைக்கு வரைக்கும் நம்ம அவங்கள பேசுறோம். ஆமென், ஆமென், ஆமென். ஆண்டவருக்காக வைராக்கியமா நிற்க கத்துக்கணும். எப்பேற்பட்ட சூழல் வந்தாலும் நான் இந்த காரியத்தை செய்ய மாட்டேன். ஏன்னா நான் ஆண்டவர் பிள்ளை. ஆண்டவருக்கு பிடிக்காது நான் செஞ்சா. உனக்கு பிடிச்சா பிடிக்கட்டும், பிடிக்கா கட்டி போட்டோம். ஆண்டவருக்கு பிடிக்காது, ஆண்டவருக்கு பிடிக்காது. அந்த நினைப்புல நம்ம எதனா விட்டு இருக்கோமா? அந்த நினைப்புல நம்ம எந்த காரியத்தை செஞ்சிருக்கிறோமா? காட் டசன்ட் லைக். என்ன பண்றது? சிச்சுவேஷன் டிமாண்ட் பண்ணி செஞ்சுட்டேன். என்ன பண்றது? கேட்டாங்க, செஞ்சுட்டேன். நான் ஒன்றும் கேட்கல, அவங்களே தான் கேட்டாங்க. அதனால நான் திருடிட்டேன், போய் சொல்லிட்டேன், அடிச்சிட்டேன், கொலை பண்ணிட்டேன், கோயில போய் நின்றுட்டேன், செய்யக்கூடாது செஞ்சுட்டேன். நான் ஒன்றும் ஆசைப்படல, அவங்க கேட்டாங்க, அதை செஞ்சேன். இது பிராக்டிக்கல் ஏத்திசம் இல்ல. ஆண்டவர் இருக்காருன்னு மறந்துட்டு மனிதருக்காக ஏதோ ஒரு விஷயத்தை காம்ப்ரமைஸ் ஆகுறது பிராக்டிக்கல் ஏத்திசம், நடைமுறை நாத்திகம். இது
எவ்வளோ நம்ம ஆண்டவரை காம்ப்ரமைஸ் பண்ணியிருக்கிறோம் இந்த உலகத்துக்கிட்ட. பரவாயில்ல விட ஆண்டவர் அட்ஜஸ்ட் பண்ணி பாருன்னு சொல்லிட்டு நம்ம இந்த உலகத்துக்கு நம்ம ஆண்டவரை அப்படி நிக்க வச்சிருக்கோம். ஏன் நம்ம அதை பண்ண சொல்லுங்க? நம்மளுக்கு ஆண்டவர் யாருன்னு தெரியாததுனால பண்ணும். We don't know who is God. இதே தான் கிறிஸ்துவும் பண்ணார், இதே தான் கிறிஸ்துவும் செஞ்சார். இயேசு கிறிஸ்து உலகத்துல பிறப்பதற்கு முன்பதாக ஏசாயா தீர்க்கதரிசி அவரை குறித்து சொல்றார், his dress would be the zeal of God. He was clothed in the zeal of God. ஆண்டவருடைய வைராக்கியத்தினால உடுத்தப்பட்டிருந்தார். ஏசாயா 59ஆம் அதிகாரத்தில் he was dressed as the seal of God. நீதி அவருடைய மார்க்கவசம். நீங்க வீட்டுல போய் படிச்சு பாருங்க, ஏசு கிறிஸ்து குறித்த பெர்ஃபெக்ட் டிஸ்கிரிப்ஷன் ஐசாயா 59ல இருக்கும். ஏசு கிறிஸ்துடைய ட்ரெஸ் வாஸ் ஜீல் ஆஃப் காட். ஆண்டோடைய வைராக்கியம் அவருடைய உடையா இருந்துச்சு. இதே புதிய ஏற்பாடுல பாக்குறப்போ யோவான் 2ஆம் அதிகாரத்துல ஏசு கிறிஸ்து எருசலேமுக்கு நேரா போறப்போ எருசலேம் தேவாலயத்துல விற்பனை செஞ்சுட்டு இருக்காங்க. அந்த சம்பவம் ஞாபகம் இருக்கா? ஆண்டவர் ஜாட்டி எடுத்து அடிக்கிறாரு, ஞாபகம் இருக்கா? அப்ப என்ன சொல்றாரு ஏசு கிறிஸ்து? என்ன சொல்றாரு? இது என்னுடைய அப்பாவுடைய ஜெப வீடு. இதை நீங்க என்னவா மாத்திட்டீங்க? இத வியாபாரம் பண்ணும் இடமாகவும் கள்ளர் குகையாகவும் மாத்திட்டீங்க. அவர் ஜாட்டி எடுத்து அடிச்ச உடனே அவருடைய சீஷர்களுக்கு இது ஞாபகம் வருது, ஒரு வசனம், ஒரு தீர்க்கதரிசனம் ஞாபகம் வருது. வாசிக்கலாம், யோவான் 2:17, John 2:17. Then his disciples remembered that it was written, "Zeal for your house has eaten me up." Zeal for your house has eaten me up. தமிழ்ல வாசிக்கலாமா? அப்போது அவருடைய சீடர்கள், உன் இல்லத்தின் மீதுள்ள ஆர்வம் என்னை எதிர்த்து விடும் என்று மறைநூலில் எழுதியுள்ளதை நினைவு கூர்ந்தார்கள். பிஎஸ்ஐல வாசிங்க. அப்பொழுது உம்முடைய வீட்டை குறித்து உண்டான பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது என்று எழுதியிருக்கிறதை அவருடைய சீடர்கள் நினைவு கூர்ந்தார்கள். உம்முடைய வீட்டை குறித்ததான பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது. ஆண்டவருடைய வீட்டை குறித்ததான ஜீல், பக்தி வைராக்கியம் நம்மளை பட்சிக்க வேண்டும். இந்த செஷனை முடிச்சுட்டு வெளியே போறப்போ, நீங்க வெளியே போறீங்களா ஆக்டிவிட்டி டைரக்டா நடக்குதோ தெரியல, நீங்க இந்த செஷனை முடிக்கிறதுக்குள்ள ஒரு விஷயத்த நல்லா கத்துக்கணும். ஆண்டவரே, உம்முடைய ஆலயத்தை குறித்ததான பக்தி வைராக்கியம் என்னை பட்சிக்கட்டும். Let it eat me up. உம்முடைய ஆலயத்தை குறித்ததான பக்தி வைராக்கியம் என்னை பட்சிக்கட்டும். Let it consume me. Let it consume me. நம்ம எல்லாருக்கும் காலையில கிடியன் அவங்க கிளாஸ் எடுக்கிறப்போ சொன்னாங்க, நம்மளுக்கு இருக்க ஒரே ஒரு ரோல் மாடல் கிரைஸ்ட் இல்ல. நமக்கு இருக்கிற பெர்ஃபெக்ட் ரோல் மாடல் யாரு? ஜீசஸ் கிரைஸ்ட். அவருடைய ஆலயத்துல ஒரு தப்பு நடக்கிறப்போ ஆண்டவர் மேல இருக்கிற பக்தி வைராக்கியத்தின் நிமித்தமாக அதை செஞ்சார். He was consumed by the zeal of God. நம்ம யாரை போல இருக்கணும்? பினேகாஸ் விட்டுருங்க, ஷாத்ரக் மேஷக் ஆபேத்நேகோ விட்டுருங்க. We have to be like Christ. நம்மளுக்கு இல்ல, நம்ம 7 மணிக்கு ஆராதனை 8 மணிக்கு தான் போறது. நம்மளுக்கு ஆண்டவருடைய பேரு மேலே பக்தி வைராக்கியம் இல்ல. Let God's zeal consume us. ஆண்டவர் மேல இருக்கிற பக்தி வைராக்கியம் நம்மளை பட்சிக்கட்டும். சரி, பக்தி வைராக்கியம் இருந்தா என்ன? எப்படி எனக்கு பக்தி வைராக்கியம் இருக்குதா இல்லையான்னு நான் கண்டுபிடிக்கிறது? நான் எப்படி எனக்கு தெரியல பக்தி வைராக்கியமா நான் எப்படி இருப்பதுன்றது. ஸோ இந்த சண்டே எத்தனை பேர் சர்வீஸ்க்கு போனீங்க? சண்டே சர்ச்சுக்கு எத்தனை பேர் போனீங்க இந்த சண்டே? ஓகே, எத்தனை பேர் போகல்? People who did not go to God's presence. Put your hands down.
எத்தனை சர்ச்சுக்கு போன எத்தனை பேர் அந்த வர்ஷிப் செஷன் இருக்கு இல்லையா, அந்த வர்ஷிப் செஷன்ல ஆண்டவர் ஆராதிச்சிங்க, மனசார ஆண்டவர் ஆராதிச்சிங்க? கை தூக்குங்க பார்க்கலாம். சரி, சண்டே சர்வீஸ்ல ஆராதனை பண்ண எத்தனை பேர் இன்னைக்கு காலையில ஆராதனை பண்ணிட்டு இங்க வந்தீங்க உங்க பர்சனல் பிரேயர்ல? காலையில உங்க பர்சனல் பிரேயர்ல ஆராதனை பண்ணிட்டு இங்க எத்தனை பேர் வந்தீங்க? நான் பண்ணிட்டு வந்தேன், 4 பேர் தான். இன்னும் ஆண்டவர் மேல வைராக்கியமா இருக்கிற ஜனம் சண்டே வர்ஷிப்போட வர்ஷிப்பை முடிக்கிறவங்க இல்லை, எவ்ரிடே வர்ஷிப் நடத்துறவங்க தான் ஆண்டவர் மேல வைராக்கியமா இருக்கிற ஜனம். இஃப் யூ ஆர் so much zealous of God, you would worship him every day. அனுதினமும் ஆண்டவர் ஆராதிக்கிற ஜனம் தான் அவர் மேல பக்தி வைராக்கியம் இருக்க ஜனம். அப்போ உங்களில் எத்தனை பேர் பக்தி வைராக்கியம் இல்லாத ஜனங்களா இருக்கிறீங்க? நேம்சேக் கிறிஸ்டியன்ஸ் இல்ல, நேம்சேக் கிறிஸ்டியன்ஸ். வர்ஷிப்னா நம்மளுக்கு அலர்ஜி இல்ல, we are moved by this nonchalant collectivism, right? உலகத்துல இருக்க எல்லா ஜனமும் கலெக்டிவா ஒரு விஷயத்த நல்லதுன்னு சொன்னா சர்ச்லயும் அதை நல்லதுன்னு அக்செப்ட் பண்ணிக்கிறோம். நம்ம என்னவோ பெரிய சிங்கர்ஸ் போல கார்டு கொடுக்கலாம், நம்ம பாடுறது இல்லை. அங்க கீஸ்ல யாருன்னா இல்லைன்னு நம்ம பாடுறது இல்லை. எனக்கு அந்த வைபே செட் ஆகல சர்ச்ல நம்ம சொல்றது. மியூசிக் சரியா இல்லைன்னா இன்னவோ ஆவியானவர் வந்து உங்ககிட்ட நான் வரல பண்ற மாதிரி அப்படிதான் நான் பிஹேவ் பண்றோம். What has occupied your mind? நீங்க எது மேல பக்தி வைராக்கியமா இருக்கீங்க நான் சொல்லட்டா? உங்க மைண்ட் எதை அதிகமா யோசிக்குதோ அது மேல தான் பக்தி வைராக்கியமா இருக்கீங்க. If you are thinking too much of God, then you are zealous for God. ஆண்டவர் குறித்து அதிகமான யோசனை இருந்துச்சுன்னா நீங்க ஆண்டவர் மேல அதிகமான பக்தி வைராக்கியமா இருக்கீங்க. 24 hours per day எடுத்துக்கலாம், ஒரு சேலஞ்ச் எடுத்துக்கலாம். 24 hours. ஓகே, இன்னைக்கு ஓகே, நேத்து 24 hours, எஸ்டேஸ் 24 hours எடுத்துக்கலாம். அதுல எவ்வளவு நேரம் நீங்களும் ஆண்டவரும் ஒண்ணா இருந்தீங்க? எவ்வளவு நேரம் நீங்க ஆண்டவர்கிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ணி நீங்க ஆண்டவர் பேசிட்டு இருந்தீங்க, ஆண்டவருக்காக ஏதோ ஒரு விஷயத்த செஞ்சீங்க? எத்தனை பேர் 1 hour நான் சாலிடா ஆண்டவருக்காக ஸ்பெண்ட் பண்ண நேத்து சொல்றேன்? கை தூக்கலாம். Only 4 in the 80? Huh? Okay, more than 1 hour? Okay, fine. 24 hours la 2 hours தானா? இல்ல, நான் 12 hours ஆண்டவர் தான் யோசிச்சுன்னு இருந்தேன் எத்தனை பேர் சொல்ல முடியும்? இல்ல 6 hours? இல்ல ப்ரோ, நோ ப்ரோ, 24 hours நான் ஆண்டவரும் God and I, we are vibing just like that. அப்படி ஏதாவது இருக்கா? இமேஜின் பண்ணி பாருங்க, ஆண்டவருடைய பரலோகத்துல கொடான கொடி தூதருங்க இருக்காங்க, நிறைய தூதருங்க இருக்காங்க. அவங்க 24 மணி நேரமும் ஆண்டவர் ஆராதிச்சுனே இருக்கிறாங்க. அதுல ஒரு தூதன் அவனுடைய முழு வல்லமையோடு உலகத்துக்கு இறங்கி வந்து இப்போ நம்ம மத்தியில இங்க டிரெக்டா இங்க காட்சி கொடுத்தாருன்னா we all will die seeing its beauty. அந்த பரிசுத்தத்தின் உச்சக்கட்டத்தை பார்த்து நம்ம அப்படியே மறிச்சிடுவோம். ஏன்னா this place, இந்த பிளேஸ்ல அந்த அளவுக்கு பரிசுத்தம் இல்லை, தூதன் வந்து நிக்கிற அளவுக்கு. கொடா கோடியான தூதர்கள்ல யாரோ ஒரு தூதர் வந்து நின்றாவே அப்படி நடக்கும்னா அந்த தூதர்கள் எல்லாம் படைத்து அவர்களின் துதிகள் மத்தியில வாசம் செய்கிற தேவன் எவ்வளவு பெரியவர். We have taken him for granted. வரல போமா, அம்மா கிட்ட சொல்றது போல ஆண்டவர்கிட்ட பேசிட்டு we have taken God for granted.
எத்தனை பேர் ஆண்டவருக்காக ஊழியம் செய்யணும்னு ஆசை இருக்கு? அதுக்காக எத்தனை பேர் முயற்சி எடுத்துன்னு இருக்கீங்க? யூ நோ சம்திங்? தேங்க்யூ. ஆண்டவருக்காக ஊழியம் செய்யணும்னு ஆசை எப்போ வரும் தெரியுமா? அவருக்கு மேல பக்தி வைராக்கியமா இருக்கணும்னு ஆசை இருந்தா தான். நான் அவருக்காக வாழ்வேன், அவருக்காக பக்தி வைராக்கியமா இருப்பேன் ஆசை இருந்தா தான் அவருக்காக ஊழியம் செய்வேன் ஆசையே வரும். இஃப் நாட், நோ. இன்னொரு விஷயம் சொல்லட்டா, ஆண்டவர் மேல பக்தி வைராக்கியம் எப்போ அதிகமா ஆகும்ட்டு, இஃப் யூ நோ மோர் ஆஃப் காட், யூ வில் பி மோர் ஜெலஸ் ஆஃப் காட். இஃப் யூ ஆர் டூ மச் ஜெலஸ் ஆஃப் காட், யூ வில் ஆல்வேஸ் வர்ஷிப். நம்மளுக்கு ஆண்டவர் யாருன்னு தெரியல, அதனால தான் அவர் மேல வைராக்கியமா இருக்க முடியல. We don't know whom we are worshipping. நம்ம ஆண்டவர் யாருன்னே நம்மளுக்கு தெரியல. உங்களுக்கு ஒரு அசைன்மெண்ட், மேபி மே ஆர் செப்டம்பர் உங்களுக்கு நெக்ஸ்ட் யூத் செமினார் இருக்கும் இங்க. இஃப் காட்ஸ் வில், டேக் இட் அஸ் அ சேலஞ்ச். இன்னையிலிருந்தே, இன்னைக்கு நைட்ல இருந்தே உங்களுடைய ப்ரேயர் கோல் என்னவா இருக்கணும் தெரியுமா? ஆண்டவர், நான் இன்னும் உண்மை அறிந்து கொள்ளணும். ஐ ஷுட் நோ மோர் ஆஃப் யூ. ஆண்டவரே, நான் இன்னும் உங்களை அதிகமா தெரிஞ்சுக்கணும். ஒரு புது ஃப்ரெண்டை நம்ம ஒரு நியூ பர்சனை மீட் பண்றப்போ, அந்த 1 வீக் 1 மந்த் எதுல ஸ்பெண்ட் பண்றோம்? அவங்களுக்கு குறித்து அறிந்து கொள்வதில் ஸ்பெண்ட் பண்றோம் இல்ல? அவங்களுக்கு என்ன பிடிக்கும், என்ன பிடிக்காது, எங்க எது பிடிக்கும், எது சாப்பிட பிடிக்காது, எல்லா டீட்டெயில்ஸ் கேட்டுக்குவோம். சடனா அவங்க எதிர்பார்க்காத நேரத்துல ஒரு சர்ப்ரைஸ் அவங்களுக்கு கொடுப்போம். அவங்களுக்கு பிடிச்ச விஷயத்த அவங்க மனசுல தேங்க்யூ அந்த சொல்றதுக்காக நம்ம இதை செய்வோம். We have never done that to God. அவரை குறித்து அறிந்து கொள்ள ஒரு சின்ன ஸ்டெப்பை நம்ம எடுத்து வச்சிருந்தில்ல. Have you done that? இன்னும் ரொம்ப சிம்பிளா சொல்லிட்டா, டிவிக்கே மேல காட்டின வைராக்கியம் நம்ம ஆண்டவர் மேல காட்டல. மூவி டேட் போஸ்ட்போன் ஆன உடனே நம்ம பட்ட பாடுக்குதே. ஜனநாயகம் என்ன கமெண்ட், என்னமோ நாளைக்கே அவர் நம்ம வீட்டுல வந்து தேங்க்யூன்னு சொல்லிட்டு போறோமே. நம்ம அவ்வளோ பாடுபட்டோம். We have never done that for God. ஆண்டவருக்காக அப்படி நம்ம ஒரு விஷயம் செஞ்சதே இல்லையே. ஒரு டிசிஷன், இப்போ நான் இன்னும் அறிஞ்சுக்கணும் ஆண்டவரே, நான் இன்னும் அறிந்து கொள்ளணும், நமக்காக வைராக்கியமா இருக்கணும். உம்முடைய ஆலயத்தை குறித்தான பக்தி வைராக்கியம் என்னை பட்சிக்கட்டும். ரிப்பீட் பண்ணுங்க. உம்முடைய ஆலயத்தை குறித்ததான பக்தி வைராக்கியம் என்னை பட்சிக்கட்டும். ரிப்பீட் பண்ணுங்க. உம்முடைய ஆலயத்தை குறித்ததான பக்தி வைராக்கியம் என்னை பட்சிக்கட்டும். லெட் இட் கன்சியூம் மீ கம்ப்ளீட்லி. எழுந்து நிற்கலாம்.